ஸ்தோத்திரம். சமரசங்களின் வாக்கிய ஆலயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திருப்பலி துவங்க இருக்கிறது. தயவு செய்து உங்கள் இருக்கையின் முன்னே ஒட்டப்பட்ட QR கோடை பயன்படுத்தி உங்கள் இருக்கை எண்ணை பதிந்து கொள்ளவும். இந்த வழிபாடு முழுவதும் உங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளவும். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் வெளியே செல்லும் வழியில் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டிகளில் போடவும் அல்லது ஆலயத்திற்கு வெளியில் குறிப்பிடப்பட்டுள்ள UEN எண்களை கொண்டு நீங்கள் மின்னணு நிதி மாற்றமும் செய்யலாம். சிங்கப்பூரின் ரோமை கத்தோலிக்க உயர்மறை மாவட்டம் 2021ஆம் ஆண்டில் தனது 200 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிறது. கேத்தலிக் 200 SG என்பது ஒரு ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் நிகழ்வு. இது சிங்கப்பூர் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான வளர்ச்சியையும் சிங்கப்பூரிலும் அதன் சமூகத்திலும் அது ஏற்படுத்திய தாக்கத்தையும் குறிக்கிறது. கேத்தலிக் 200 SG நிகழ்வுகளை நமது பேராயர் வில்லியம் கோ அவர்கள் இணைய ஊடகம் வழியாக டிசம்பர் 13, 2020 ஞாயிறு அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். மேலும் கிறிஸ்து பிறப்பு விழா அன்று, அதாவது 25 டிசம்பர் 2020 அன்று கிறிஸ்துமஸ் ஒளிர்விப்போம் 2020 என்ற தலைப்பில் தமது பாரம்பரிய புனித பாடல்களுடன் கூடிய ஒரு இணைய வழி இசை நிகழ்ச்சியும் இதன் தொடர்பாக நடைபெறும். கேத்தலிக் 200 SG கொண்டாட்டங்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் www.catholic200.sg என்ற இணையதளத்தில் காணலாம். இந்த கொண்டாட்டங்களின் வெற்றிக்காகவும் சிறப்பாக நமது விசுவாசத்தை வலுப்படுத்தவும் புதுப்பிக்கவும் இந்த ஆண்டு முழுவதும் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவரும் எழுந்து நிற்கவும்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று 3 மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஆனந்தத்தின் ஞாயிறு, சந்தோஷத்தின் ஞாயிறு கொண்டாட இருக்கின்றோம். ஆயிரம் எல்லாவற்றையும் விட மேலாக சிங்கப்பூர் திருச்சபையாக நமக்கு இன்று மிகவும் ஒரு உன்னதமான நாள். நமது நாட்டிற்கு, நாங்கள் வசிக்கும் இந்த நாட்டிற்கு இறைவனது விசுவாசம் கொணரப்பட்டு 200 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். அந்த 200 ஆண்டுகளில் எமது பங்களிப்பும் இருப்பது என்பது மிகவும் முக்கியம். சிறிய சிறிய விடயங்களிலாவது நாங்கள் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு, திருச்சபையின் விசுவாசத்திற்கு பங்களிப்பு உள்ளோம் என்பதை நாங்கள் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், மகிழ்ச்சி அடைவோம். அதே வேளையில் 200 ஆண்டுகளாக கட்டி காத்த இந்த விசுவாசம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வாழப்பட இந்த திருப்பதியிலே நாங்கள் இறை வரம் வேண்டி கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை அவருடன் எதிர்பார்த்திருக்கும் உமது மக்களை நீர் கண்ணோக்கி அருளும். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டலோடு என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் நீருவீராக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் ஆண்டவர்
அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகன் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிக்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தட செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பரான் கடவுளை நினைத்து எனது மனம் வேறுவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். பல்லவி. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பல்லவி. பசிப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தானே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகரவே வந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாகவே கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் எலியா அல்ல என்றார்.
நீர் தாம் வர வேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? உங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லி ஆக வேண்டுமே, எனவே உம்மை பற்றி என்ன சொல்கின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாதை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், மெசியாவோ எலியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ இல்லை என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு யோவான் பதிலாக அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கின்றார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரைகள் அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கரையில் அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தது. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. 15 வருடங்களுக்கு முன்பு நான் இலங்கையிலே ஒரு பங்குதியை சேவையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பிரான்சிஸ்கன் சபையை பற்றி இளம் சிறுவர்களுக்கு தெரியாது. சிறுவர்கள் அந்த உடையை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பார். என்ன உடை, எப்படிப்பட்ட உடை என்று பார்ப்பார். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நான் எனது பங்கிலிருந்து வீட்டுக்கு போகும் பொழுது பக்கத்து வீட்டிலே ஒரு 5 வயது சிறுவன் இருந்தான். அவன் அன்றுதான் என்னை இந்த அங்கியுடன், பிரான்சிஸ்கன் அங்கியுடன் முதல் பார்க்கின்றான். அங்கியுடன் பார்த்தவுடன் அவனுக்கு என்ன நினைத்தான் தெரியவில்லை. மிகவும் அபூர்வமான ஒரு அங்கியாக இருக்கின்றது, இவர் ஆயராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து பிஷப் வர்றார் சொல்லிட்டு பெரிய சத்தமா அந்த ஊர்ல எல்லாம் கத்திட்டு. அப்ப அவங்கள வீட்லையும் பார்த்தாங்க, பிஷப் வர்றாரான்னு பார்த்துட்டு நம்மளை பார்த்து கொஞ்சம் அவர்களுக்கு மாற்றம். ஆனால் அன்றிலிருந்து 15 வயது 15 வருடங்கள் தாண்டி இன்றும் அந்த பையனின் குடும்பத்தார் என்னை ஆயர் என்று தான் கூப்பிடுவார், பிஷப் என்று தான் கூப்பிடுவார். இதுவரைக்கும் நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்ததே இல்லை. இதுவரைக்கும் நான் ஆயர் அல்ல, பிஷப் அல்ல, என்னை குருவே என்று கூப்பிடுங்கள், ஃபாதர் என்று கூப்பிடுங்கள் என்று நான் இதுவரையும் சொல்லது. உள்ளுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா இந்த சங்கதியாவது நம்முடைய உலகத்துக்கு தூக்கி வச்சிருக்கேன். சில வேலைகளில் நமது வாழ்வில் நமக்கு கிடைக்காத அல்லது நாம் அதற்கு தகுதி இல்லை என்று நாம் தெரிந்திருந்தால் கூட சில விடயங்கள் நமக்கு கிடைத்தால் நல்லதாக இருக்கும், அல்லது அது கிடைத்தது போலவே நாங்கள் ஒரு நாடகம் ஆடுவோம். அதே போல சில வேளைகளில் நாங்கள் மற்றவர்களை அதிகாரம் பண்ணுவோம். இன்று இந்த வாசகம் மிகவும் அற்புதமான ஒரு வாசகம். சாதாரணமாக நாங்கள் சாட்சி என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் விட்னஸ், அதாவது நான் இதை பார்த்தேன், நான் இதற்கு சாட்சி கூறுகின்றேன், நான் எனக்கு இவரை தெரியும் என்று சொல்வார்கள். அது டைரக்ட் சாட்சி, டைரக்ட் விட்னஸ், நேரடியான சாட்சி. ஒன்று மறைமுகமான சாட்சி. நான் அவர் அல்ல, நான் அவரை போல மாறுவதற்கு தகுதியற்றவன், என்னை விட அவர் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி சாட்சி பெறும். உங்களுடைய எத்தனை பேருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, புனித யோவான் ஸ்நாபக அருளப்படும் அவருடைய காலத்தில் மெசியாவாக கருதப்பட்டார். அனைவருமே இவர் மிகவும் உன்னதமான ஒரு இறைவாக்கினர், ஆகவே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மெசியா இவர்தான் என்று நம்பினார்.
அவர் செய்த செயல்களும் சொல்லிய சொற்களும் அவர் நடந்து கொண்ட நடை உடை பாவனை அனைத்துமே ஒரு மெசியாவிற்கான தோற்றத்தை அல்லது ஒரு ஃபீல், ஒரு உணர்வை உண்டாக்கியது. அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் நான் மெசியா தான் என்று அவர் சொல்லியிருந்தால் அவருக்கு மிகவும் உன்னதமான ஒரு வரவேற்பு, மரியாதை கிடைக்கிறது. இன்றைய வாசகம் இயேசு வந்து சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா? மக்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள். அப்ப சீடர்கள் சொல்வார்கள், சிலர் எலியா எனவும், சிலர் ஸ்நாபக அருளப்பெறவும், சிலர் வரவேண்டிய தீர்க்கதரிசி எனவும் சொல்கிறார். இன்றைய வாசகத்தை பார்த்தால் அதே சூழ்நிலை புனித ஸ்நாபக அருளப்பெருக்கு வரும். நீர் யார்? எலியாவா? வரவிருக்கும் தீர்க்கதரிசியா? நீர் மெசியாவா என்று அவரை பார்த்து கேட்கும் பொழுது வாசகம் என்ன சொல்கின்றது? புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் யோவான் சொல்கின்றார், புனித ஸ்நாபக அருளப்பர் மறுமொழியாக அவர்களை பார்த்து என்ன சொல்கின்றார்? நான் மெசியா அல்ல என்று அறிவித்தால், அதை வெளிப்படையாக அறிவித்தால் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, தனது நிலையை அவர் உணர்ந்திருந்தார். ஆரம்பத்திலிருந்தே நான் அவர் அல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இரண்டாவது, தனது அழைப்பை சரியான முறையில் அவர் தெரிந்து வைத்திருந்தார். நான் மெசியாவை பார்த்து இவர்தான் மெசியா என்று கை காட்டும் அறிவிப்பு கலை. நான் மெசியா வரும் பொழுது அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு கூக்குரல், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. தனது நிலையை அவர் உணர்ந்திருந்த பொழுது மகிழ்ச்சியாக மெசியா வரும் பொழுது இதோ ஆண்டவருடைய சொந்தம், இவர் மூலமாகத்தான் உலகிற்கு மீட்பு வரப்போகின்றது என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளும் அந்த தன்மை, ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி அவரிடம் இருந்தது. அவரது வாழ்வு மகிழ்ச்சியாக. இன்று நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுறோம் இல்லையா? மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுறோம். நீங்க சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவனாக நினைத்து பாருங்கள், இயேசு பிறந்தால் மகிழ்ச்சி வருமா? ரொம்ப டவுட்டா இருக்கிறப்பல இருக்கு. இயேசு பிறந்தால் மகிழ்ச்சி வரும். இயேசு அவரது வாழ்வில் வந்தால் மகிழ்ச்சி வரும். இயேசு புத்தி பக்கத்தில் பிறந்து எம்மோடு இருந்தால் மகிழ்ச்சி வரும் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இயேசு பிறந்த காலத்தில் இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடையவில்லை. இன்னொரு 2 வாரத்தில் நாங்கள் அந்த வாசகத்தை வாசிக்க போகின்றோம். அதை வாசிக்கும் பொழுது காது கொடுத்து கேளுங்கள். நாங்கள் என்ன நினைப்போம்? ஏரோது மன்னன் மகிழ்ச்சி அடையவில்லை, கோயிலில் இருக்கும் பெரிய குருக்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, அப்படிதான் நான் நினைப்பேன் இல்லையா? வாசகம் வரும்பொழுது காது கொடுத்து கேளுங்கள். ஏரோது உட்பட, குருக்கள் உட்பட, ஆயக்காரர் உட்பட முழு எருசலேமும் கலங்கியது. முழு எருசலேமும் கலங்கியது. நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல்ல என்ன சொன்னோம்? இயேசுநாதர் வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா. கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சில செய்திகள்
மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் செய்திகள் மகிழ்ச்சியற்ற செய்தியாகும். நாம் மகிழ்ச்சி இல்லை என்று எதிர்பார்க்கும் செய்திகள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் செய்திகளாக. இவற்றுக்கு அடிப்படை காரணம் நாம் சரியான விதத்தில் இறைவனை புரிந்து கொண்டால், இறைவனை தெரிந்து கொண்டால், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாழ்வை அல்லது அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் எந்த தருணத்திலும் மகிழ்ச்சி அடையலாம். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள். ஆனால் இறப்பின் செய்தி வரும் பொழுது எப்படி அதை நாங்கள் சந்திக்கணும்? எப்படி? கண் கலங்காதவராக இருக்க முடியாது இல்லையா? யாராவது இறந்து விட்டார் என்று சொன்னா ஐயோ சொல்றோமா இல்லையா? ஐயோ பாவம் சொல்றோமா இல்லையா? ஏன் எவ்வளவு பெரிய இறந்துட்டான் சொல்றோமா இல்லையா? ஆனா நமது கிறிஸ்தவ விசுவாசம் என்ன சொல்கின்றது? நாம் இறக்கும் பொழுது இறைவன் நமக்காக ஆரம்பத்திலிருந்தே ஏற்பாடு செய்திருக்கின்ற இறைவனது இல்லம் நமக்கு உரிமையானது. விசுவாசத்தில் நாங்கள் சொல்கின்றோம், ஆனால் நடைமுறையில் அதை நாங்கள் வாழ்வதற்கு கொஞ்சம் தயங்குகின்றோம். அதே போல நானும் நீங்களும் ஆயத்தமாக இல்லாத பட்சத்தில் ஏரோதை போல, குருக்களை போல, ஆயக்காரர்களை போல, சதுசேயர்களை போல, முழு எருசலேம் வாழ் மக்களை போல இயேசு வரும் பொழுது நாங்களும் கதி கலங்க நேரிடும். நாம் இயேசுவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எனக்கு கொடுத்திருக்கும் அழைப்பை நான் சரியான முறையில் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் எனது வாழ்வில் வாழ பழகிக்கொண்டால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை கொடுக்கும் இறைவனுக்கு நான் நல்ல சாட்சியாகவும் இருப்பேன். அடுத்த வாட்டி நம்மளை பார்த்து யாராவது பிஷப்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஆனா பிஷப் இல்லை, அதை விட சிறந்த ஒரு சாதாரண குரு. அந்த சொல்லக்கூடிய வல்லமை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால், என்னை இறைவன் ஒரு அன்பான மனைவியாக, தாயாக அழைத்திருக்கின்றார். அன்பான பாசமுள்ள தந்தையாக இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். நல்ல மகனாக, மகளாக இருக்க அழைத்திருக்கின்றார். நல்ல மாமியாராக, மாமனாக இருக்க அழைத்திருக்கின்றார். இதை நாங்கள் சொல்ல முடிந்தால், அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்தால், கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு வரும் பொழுது அது 25வது நாளாக இருக்கலாம், டிசம்பர், அல்லது நமது இறப்பின் நாளாக கூட இருக்கலாம், நாங்கள் சந்தோஷமாக அவரை வரவேற்கும் பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். இறைவன் கொடுத்த அழைப்பை புனித ஸ்நாபக அருளப்பரை போல நாங்கள் தெரிந்து கொள்வோம். இறைவன் நம்மை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துவோம். அந்த அழைப்பில் நாங்கள் சந்தோஷத்தை உணர்வோம், மகிழ்ச்சியை உணர்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரே, ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் தாங்கள் காணாதங்களை யாரும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாரே, கடவுளினுடைய மகனாய் உதித்த ஒரேயானவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளாக இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் தலைமுறையாவிடம் முதலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதியத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அடைந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு இளைஞர்களை எல்லாவல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவருடன் இருந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவினாக தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான உயிர் ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர்கள் ஒரே கத்தோலிக்க திருத்துதல் வழிவரும் ஆவணத்துக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் அவர்களுக்கும் அருள் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இறைவாக்கிற்கு செல்வடுத்த நாங்கள் இறை விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் நமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனிடம் அன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டார்கள். மாட்சி மிகுந்தவரான இறைவா, என் திருத்தந்தை, எம் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை அறிவிப்பதே எனது கடமை என்பதை உணர்ந்து செயல்பட தேவையான தூய ஆவியின் அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை பராமரித்து வரும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைவாக்கினர் எசாயா, திருமுழுக்கு யோவான், திருத்தூதர் பேதுரு போல ஆண்டவரின் வருகையை நினைத்து அகமகிழவும் அவரது உடன் இருப்பை எண்ணி களிப்புறவும் அகமகிழ்ந்து இத்திருவருகை காலத்தை நன்கு பயன்படுத்த அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வை வாக்களிக்கும் தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எம் சொந்த வாழ்வின் மனமாற்றத்துக்கான வழிகளை கண்டடைந்து எம்மை ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் புதுப்பித்துக் கொண்டு நீர் மகிழ்வோடும் விருப்போடும் எம்மில் வந்து தங்க எம்மை தயார்படுத்த வேண்டிய ஆற்றலை எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த அன்பான என் இறைவா, மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்வது என் உள்மன வேலைதான் என்பதை உணர்ந்து என் இளைய சமுதாயம் அந்த மகிழ்ச்சியை பெற்றிட தங்களிடம் உள்ள பொறாமை, கோபம், வெறுப்புகள், பொய்மை, சுயநலம் ஆகியவற்றை விடுத்து புதிய உருவெடுக்கும் அவர்களின் உள்மன காயங்களில் மறைந்திடவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சற்று நேரம் நம்மமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். மகிழ்ச்சியின் நாயகனாக இறைவா, உமது திருமகனை நீர் நமக்கு அனுப்பப் போகின்றீர் என்ற நல்ல செய்தி நமது இல்லங்களுக்கும் உலகளுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக நமது மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நல்ல உள்ளத்தையும் மனதையும் அவர்களுக்கும் கொடுத்தரும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை பார்த்து மன்றாடுகின்றோம்.
நிறைவாமை போற்றுகின்றோம். பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளையும் நாடு உழைப்பின் பயணமான இந்த அப்பரசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இவை எனக்கு ஆண் உணவாக ஆண் காரணமாக மாறும். ஆண்டவரே, எங்கள் பற்றின் கலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உணர் மீட்பு எங்களை ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எடுத்துங்கள். மதுரையனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நீங்கள் எல்லாம் என்றும் வாழ்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் உங்களிடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மேலாகவே தகுதியின் நீதியுமாக நாங்கள் கடமையை மேற்கொள்ள செய்யலாகும். கிறிஸ்து தம்மையை காட்டி உடலெடுத்து முதல் முறையாக அந்த பொழுது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாற்றுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாக இருந்த துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு நரிகளில் அனுபவம் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை போர்ந்து பாட முடிவென்றே பாடுவதாவது: அவர் பாடுபட நம்முடன் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்க்கை அதை தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். எடுத்து நன்றி செலுத்தி வாழ்க்கைக்கு அதை தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பாருங்கள், ஏனெனில் புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருமக்களை அன்பின் நிறைவை அடைய செய்கிறது. மேலும் உயிர்க்கடன் நம்பிக்கையுடன் துயில்கொள்ளும் நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணிக்கான பொருளையால் அவருடைய கணவரான புனித திருத்தூதர்களாகிய புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை புகழ்ந்தேத்தும் நல்ல உன்னை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து தனது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றேன். நீர் நமது பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தை மட்டுமே தந்துள்ள திருமணம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உள்ளவர்கள் இருப்பதாக இயேசுவின் தந்தையின் சமாதானத்தை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இது இறைவனின் செம்மறி உலகத்தின் பாவங்களை போக்குவாங்க கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் வைத்தது பெற்றவர்கள். நீங்கள் நற்கருணையை பெற விரும்பினால் பணியாளர்கள் உங்களிடம் நற்கருணையை கொண்டு வரும்போது பெற்றுக்கொள்ளவும். உங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மண்டியிட்டு நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். நற்கருணையை பெறும் முன் உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் நற்கருணையை பெறும்போதும் தொடர்ந்து முகக்கவசம் அணியவும். திவ்ய நற்கருணை உட்கொண்ட உடனேயே முகக்கவசத்தை அணிந்து கொள்ளவும். நன்றி.
பத்திகளை போடவும். தயவு செய்து அனைவரும் ஆலயத்தின் நடுவாயில் வழியாக வெளியேறவும். அருள் தந்தையர்கள் உங்கள் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுக்கு கடவுளின் அருளும் அமைதியும் கிடைக்க வாழ்த்துகின்றனர். நீங்கள் வெளியே செல்லும் போது செக் அவுட் செய்ய மறவாதீர்கள். ஒன்றாக ஆண்டவரே கனிவை கஞ்சி கேட்கின்றோம். இதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்த உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிக்கிறதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சிங்கப்பூர் திருச்சபை 200வது வருட நிறைவை கொண்டாட தயாராகும் இந்த வேளையில் அதற்காக விசேஷமாக ஒரு சபத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதை கூடுமான மட்டும் நமது இல்லங்களிலே சபிக்க நாங்கள் ஏற்படுவோம். வாட்ஸ்அப்புக்கு அந்த சபம் அனுப்பியிருக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு வாட்ஸ்அப்புக்கு அந்த சபம் இருந்தால் தயவு செய்து அதை திறவுங்கள். அந்த சபத்தை நாங்கள் செய்வோம். விண்ணகத்தந்தையே இறைவா, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறி உமது மகன் தம் திருத்தூதர்களை அனுப்பி வைத்தார். தங்கள் வீட்டையும் நாட்டையும் விட்டு இங்கு வந்து மறைப்புறப்பாளர்கள் வழியாக அந்த நற்செய்தியையும் உமது அன்பான மீட்பையும் சிங்கப்பூரில் உள்ள நாங்களும் பெற்றுக் கொண்டோம். இந்த பெரும் விசுவாச குறைக்காகவும் இந்த விசுவாசத்தை கடந்த 200 ஆண்டுகளாக உயிரோடு வைத்திருக்கவும் கட்சி எரியவும் உழைத்த அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, மதச்சார்பின்மையாலும் பொருளியலாலும் தனித்துவத்தாலும் சாகுவாதத்தாலும் எங்களது நம்பிக்கையை பொருத்தமற்றதாக விடும் அபாயத்தில் உள்ளது. உமது திருப்பெயரையும் ஆளுகையையும் அமைக்கிற எங்கள் சமுதாயத்திற்கு புதுப்பிக்கப்பட்டதொரு மறைப்பதற்கு வைராக்கியத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறோம். ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்கள் மீது அனுப்பி உமது மக்களை புதுப்பிக்க எங்கள் தொடக்க கால மறைப்பரப்பாளர்களிடம் இருந்த அதே நம்பிக்கையையும் தைரியத்தையும் எங்களுக்கும் அளிக்கிறோம். பாவம், நம்பிக்கையின்மை, அறியாமை போன்ற இருண்ட உலகில் இருப்போருக்கு கலங்கரை விளக்காக நாங்கள் இருக்க எங்கள் விசுவாசத்தை திறப்பது தீயோனின் வழிகளில் இருந்து எங்களை காப்பாற்றி நாங்கள் என்றும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் அருள்தாரும். எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் அன்புக்கும் ஒற்றுமைக்கும் முன்மாதிரியாக திகழவும் எங்கள் பணியிடங்கள் நீதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் சரணாலயமாக இருக்கவும் எங்கள் வகுப்புகளில் உண்மையும் தர்மமும் கற்பிக்கப்படவும் எங்கள் பங்குகளில் மறைபரப்பின் ஒன்றுக்கு வளரவும் ஏழை எளியோர் நோயாளிகள் கைவிடப்பட்டோர் எங்களில் இறைவனின் முகத்தை காணவும் எங்கள் நாட்டில் உள்ள எல்லா இனம் மொழி மத மக்களிடையே நல்ல சமாதானமும் நல்லிணக்கமும் நிலவும் வளரும். அருள் நிறைந்த அன்னையை இயேசுவை உலகில் மீட்பராக அறிவித்த முதல் சீடரும் நற்செய்தியாளரும் நீங்கள். நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி செல்லும் எங்களுக்கு உமது தாய்மையின் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் அறிந்துரைக்க பெற்றுத்தாரும். அன்பு தந்தையை உமது அன்பு மரணம் எங்கள் இதயங்களில் நற்செய்தியை வைத்து விசுவாசத்தின் புதியதொரு சகாப்தத்தை தொடங்க வழிவகுத்து
துடிப்புடன் நற்செய்தி அறிவிக்கும் திருச்சபையாக நாங்கள் மாறிட வரந்தார். உமது ஆவியார் நன்றிக்கு என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நமது வாழ்விலும் தொடரட்டும். கேள் ஜென்னித்தராயர்க்கே விண்ணில் தோன்றும் ஏறுதே. அவர் பாவநாசகர் சமாதானக்காரனர் மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போலும் வீரித்து பெத்லகேமில் கூறுங்கள். ஜென்ம செய்தி கூறுங்கள். கேள் ஜென்னித்தராயர்க்கே விண்ணில் தோன்றும் ஏறுதே. வானோர் போற்றும் கிறிஸ்துவே லோகம் ஆளும் நாதரே. ஏற்ற காலம் தோன்றி நீ கண்ணீரம் பிறந்தே. வாழ்கிற தெய்வமே அருளாததானமே நீர்மனுவேலன்பாய் பாரில் வந்தீர் மாதலாய். கேள் ஜென்னித்தராயர்க்கே விண்ணில் தூதில் ஏறுதே. வாழ்க சால பிரபுவே வாழ்க நீதி சூரியனே. மீட்பராக வந்தவர் ஒளி ஜீவன் தந்தவர். மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தீர். மறு ஜென்மம் அளித்தீர். கேள் ஜென்னித்தராயர்க்கே விண்ணில் தூதில் ஏறுதே. கேள் ஜென்னித்தராயர்க்கே விண்ணில் தூதில் ஏறுதே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே. சர்வேஸ்வரன் சோசனம்.
பிறந்தார் நேசர் பிறந்தாரே நேசர் பிறந்தாரே நீரிடும் வானக தாரகையே தேடிடும் ஞானிய கண்டிடவே முன்வழி காட்டி சென்றதுவே பாலனை கண்டு பணிந்திடவே மின்னிடும் வானக தாரகையே தேடிடும் ஞானிய கண்டிடவே முன்வழி காட்டி சென்றதுவே பாலனை கண்டு பணிந்திடவே மகிழ்ந்தார் புகழ்வார் மன்னோரின் ரட்சகரை பணிவிடும் ராவி கருங்குழி வேலை கன்னிமரி மரியே விண்ணவர் வாழ்த்திட ஆயர்கள் போற்றிட இயேசு பிறந்தாரே மகிமையில் தோன்றிய தவமணியே மாட்சிமை தேவனின்